அன்பர்களே, இன்று நாம் பிரதோஷமாக இருப்பதினாலே மருதவஞ்சேரி மனுநாதேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் அருகே இருக்கிற மருதவஞ்சேரி கிராமத்திலே அமைந்துள்ளது. மேற்கு நோக்கிய இந்த கோவிலை தரிசித்தால் 1000 கிழக்கு பார்த்த சிவாலயத்தை தரிசித்த பலன் கிட்டும். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில். நமக்கெல்லாம் மனுநீதி சோழன் கதை தெரியும். மனுநீதி சோழனுக்கு வீதி விடங்கன் என்னும் மகன் இருந்தான். தேர் ஏறி வீதி உலா கிளம்பினான். அப்போது ஒரு பசுங்கன்று அவனது தேர்காலில் பட்டு இறந்துவிட்டது. இது கண்ட தாய்ப்பசு அரண்மனைக்கு சென்று ஆராய்ச்சி மணியை அடித்தது. அவ்வோசை கேட்டு மந்திரிகளோடு அரசன் வந்து பார்த்து நடந்ததை அறிந்தார். இதனால் மன்னன் தன் மகன் வீதி விடங்கனை தேரில் ஏற்றி கொன்றான். இறைவன் திருக்காட்சி தந்து அவனது நீதியை பாராட்டி மகனை உயிர்ப்பித்து செய்தார். இருப்பினும் மன்னனை பிரம்மஹத்தி பிடித்தது. அதிலிருந்து விடுபட சோழ மன்னன் திருவேழிமிழலையை அடைந்து அரிசில் ஆற்றிலும் தீர்த்த குளத்திலும் நீராடி இறைவனை பூஜித்தான். பின்னர் தென்கிழக்கு திசையில் 5 குரோச தூரத்தில் ஒரு தவச்சாலையை அமைத்து அங்கே ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து தீர்த்தமும் உண்டாக்கி நித்திய பூஜைகளை செய்து பெரிய யாகமும் செய்து அதன் முடிவில் அந்தணர்களுக்கு வீடு நிலம் தானங்களை செய்து வழிபட்டார். தானம் கொடுக்கும்போது 2 அந்தணர்கள் குறையவே திருவேழிமிழலை இறைவனும் வரதராஜ பெருமாளும் அந்தணர் வடிவில் அங்கு வந்தனர். அவர்களை ஒரு சிறுவன் அழைத்து வந்தான். மூவரும் மன்னனின் தோஷத்தை போக்கி அருள் செய்து மறைந்தனர். சிறுவனாக வந்தவர் விநாயகர் என்பது அறிந்து அந்த விநாயகரும் அங்கு சன்னதி கொண்டார். அவ்விடத்தில் மன்னன் எழுப்பிய கோவிலே இந்த மருதுவஞ்சேரி மனுநாதேஸ்வரர் திருக்கோவில். மனு தவம் செய்த இடம் மனு தவஞ்சேரி என பெயர் பெற்று தற்போது மருதவஞ்சேரி என வழங்கப்படுகிறது. மேற்கு நோக்கிய சிவன் கோயில் முகப்பில் சாலகார கோபுரம் உள்ளது. நுழைவு வாயிலை கடந்ததும் நிருதி மூலையில் சித்தி விநாயகர் உள்ளார். இவரே தல விநாயகர். நந்தி பலிபீடம் கடந்தால் மகாமண்டபம். தெற்கே சுதை வடிவில் 4 சன்னதி உள்ளது. அர்த்த மண்டபத்தில் வீழிநாதரும் வரதராஜரும் உள்ளனர். அருகில் இவர்களை அழைத்து வந்த பாலவிநாயகர் சன்னதி கொண்டுள்ளார். தெற்கு நோக்கிய நடராஜர் சபை உள்ளது. கருவறையில் மகிழ்ச்சியை அருளும் மனுநாதேஸ்வரர் காட்சி தருகிறார். கருவறைக்கு வெளியே தெற்கு நோக்கிய மாணிக்க சிவகாம சுந்தரி அம்பாள் காட்சி தருகிறார். கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் பாலசுப்பிரமணியர் உள்ளார். கோஷ்டத்திலே துர்க்கை மற்றும் பாலசுப்பிரமணியர் சன்னதிகள் உள்ளன. ஈசான்யத்திலே சூரியன், பைரவர், சனீஸ்வரர், நவகிரக சன்னதிகள் உள்ளன. மாதந்தோறும் வரும் சிவராத்திரி நாளில் விரதமிருந்து இங்கு இறைவனை வழிபட்டால் நினைத்தவை நிறைவேறிடும். தேய்பிறை அஷ்டமி நாளில் இங்கு பைரவருக்கு கரும்பு சாறு அபிஷேகம் செய்து வழிபட்டால் உடன் பிறந்த சகோதரர்கள் சண்டை நீங்கி ஒற்றுமை உண்டாகும். மகா சிவராத்திரி விழா இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, கந்த சஷ்டி, அன்னாபிஷேகம், திருவாதிரை போன்ற பல விழாக்களும் இங்கு நடைபெறுகின்றன. எண்ணியவற்றை ஈடேறு நடத்திட வரந்தரும் மருதவஞ்சேரி மனுநாதேஸ்வரரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய்.